அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 454வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 454வது நாளில் ஒரு பெரிய, யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சி. டெல் அவீவில், இஸ்ரேலினுடைய சோகால்டு தலைநகர், இப்பொழுது அவர்கள் அதை ஜெருசலத்தில் தான் நாங்கள் முக்கியமான அலுவலகங்களை எல்லாம் மாற்றியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். டெல் அவீவில் ஒரு புல்டோசர் பல ஜியோனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் மீது ஏறி அவர்களை அழித்திருக்கிறார். யார் இந்த புல்டோசரை இயக்கிட்டு வந்தாங்க என்பது தெரியவில்லை. சேனல் 12 இஸ்ரேலுடைய மீடியா துருவி ஆலோசித்து ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவம் டக்குன்று ஒரு மீடியா பேன், அதாவது ஊடகங்களுக்கு அந்த செய்தியை தருவதில்லை. நாங்கள் ஒரு விசாரணையை ஏற்பாடு செய்திருக்கிறோம், அந்த விசாரணைக்கு பிறகு எல்லாவற்றையும் சொல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் 2 நாட்களுக்கு முன்னால் உங்களிடம் சொன்னது போல, இஸ்ரேலுக்குள்ளால் ஹமாஸ் போராளிகள் புகுந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். நேற்று அஸ்தோதில் ஒரு நிகழ்வு, அதில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு, அதில் காயம்பட்டவர்கள், அது பற்றியும் அது யார் செய்தார்கள் என்பதை இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதில் ஒரு விசாரணையை ஏற்பாடு செய்தது. அதைத் தொடர்ந்து இந்த புல்டோசர் செவரல் ஜியோனிஸ்ட் என்று அல்மயாதீனும், செவரல் சிட்டிசன்ஸ் என்று சேனல் 12 குறிப்பிடுகிறது. பலர் என்று மட்டும் சொல்லுகிறார்கள், எத்தனை பேர் என்று சொல்லவில்லை. ஒருவேளை இந்த தகவல்கள் நாளை கிடைத்தால் கிடைக்கும். இப்படி ஒரு பெரிய சம்பவம் டெல் அவீவிலே நடந்தது. எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. யார் இதை செய்கிறார்கள் என்று யாரும் இதுவரையும் கைதானதாகவும் தெரியவில்லை. அதே போல் ஹமாஸ் போராளிகள் ஜபாலியாவின் நடுப்பகுதியில் நேற்று ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அதில் ஜபாலியாவில் போடப்பட்டிருந்த சிறப்பான காவல் நிலையம், இராணுவ நிலையம், இவையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த இராணுவத்தினர் தங்களுடைய தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் மிகவும் தளர்ந்து போய்விட்டோம். நாங்கள் வாக்களித்த நாட்களை விட அதிகமாக எங்களை இங்கே பணியில் அமர்த்தி இருக்கிறீர்கள். என்னவென்று சொன்னால், எங்களுக்கு எந்த பாதுகாப்பான இடமும் இல்லை. இப்பொழுது எங்களுக்கு உணவு வருவதையும் ஹமாஸ் தடுத்து விடுகிறார்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், எங்களுக்கு பதிலாக ஆட்களை அனுப்புங்கள், நாங்கள் இஸ்ரேலுக்கு வந்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது பொதுவாக அவங்க ரொம்ப சோர்வடைந்து விட்டார்கள் என்று ஊடகங்கள் சொல்லுகின்றன. அது ஒரு பெரிய செய்தி இல்லை என்று என்றாலும் அவர்கள் காசாவில் இருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று சொல்லுவதுதான் ஒரு செய்தி. அடுத்து சேனல் 13 நேற்று ஒரு ஆய்வை நடத்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவம், இஸ்ரேலிய சேனல். அந்த சேனல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த யுத்தம் இன்று நேற்று நாளை கழித்து என்றெல்லாம் முடிவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாதும் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. திரும்பியும் தங்களுடைய அணியில் சேர்த்து பயிற்சி கொடுக்கிறார்கள். இதுவரைக்கும் 23,000 30,000 பேர் வரைக்கும் காசாவில் இருக்கலாம் என்று இஸ்ரேல் கணக்கிட்டது. மீதி எல்லோரையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று, ஒரு 26,000 பேரை நாங்கள் இதுவரைக்கும் ஷஹீதாக்கி விட்டோம் அல்லது கொலை செய்து விட்டோம் என்று நெத்தன்யாஹூவும், இராணுவம் இல்லை, அவர்களில் ஒரு 10,000க்கு உட்பட்டவர்களை தான் நாம் அழித்திருப்போம் என்று சொல்லியது. இந்த ரெண்டுக்கு இடையில் வந்த வித்தியாசம் செவரல் தௌசண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். பல ஆயிரங்கள் வித்தியாசம் இருந்தது. ஆனால் அவை அத்தனையுமே பொய் என்பது இப்பொழுது தெரிகிறது. ஏனென்றால் இன்னும் 36,000 போராளிகள் நார்த்திலையும் சென்ட்ரல் காசாவிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் 25,000 to 30,000 பேரை புதிதாக தங்களுடைய போராளிகள் குழுவில் சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஏற்கனவே இருந்த, அதாவது இஸ்ரேலுடைய கணக்குப்படி எடுத்துக்கிட்டால் ஒரு 23,000 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னது. இப்போ ஒரு 36,000 பேர்கிட்ட கூட சேர்ந்துருக்காங்க. ஆக இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் சேர்ந்தா அவர்கள் மீண்டும் 60,000 எட்டி விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் இன்னும் தாக்குத்திறனை விட்டு வெளியே போகவில்லை. அதுக்கு பிறகு அது இன்னொரு கணக்கை வெளியிடுகிறது. 9,000 பேர் நார்தர்ன் டிவிஷன், அதாவது
நார்தன் காசாவில் வடக்கு காசாவில் 9,000 போராளிகளும் 7,000 சதர்ன் டிவிஷன் தெற்கு காசாவிலும் 10,000 பேர் காசாவினுடைய இதர பகுதிகளிலும் பறந்து விரிந்து சண்டையிடுகிறார்கள். இதில் அல் குட்ஸு அதே போன்ற இன்னும் இதர போராளிகள் குழுக்கள் 17 போராளிகள் குழுக்களை நாம் பட்டியலிட்டு இருக்கிறோம் கடந்த காணொலிகளில். அந்த அவர்களிடம் இருப்பவர்கள் கணக்கில் வராது. இதில் 4,000 பேரை அல் குட்ஸ் புதுசாக ரெக்ரூட் பண்ணியிருக்கு. அல் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாது ஒருவரை தங்களுடைய படையில் சேர்த்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் ஹாஃபிஸுல் குரான், முதல் திருக்குரான் அத்தனையுமே அவர் மனனம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இருக்கின்ற அல் குட்ஸினுடைய பிரிகேட்ஸ் எல்லா படை வீரர்களும் திருக்குரானை மனனம் செய்தவர்கள். அவர்கள் இப்படி ஒரு கடுமையான நிபந்தனையை போட்டிருப்பதால் 4,000 பேரை மட்டும் அவர்கள் ரெக்ரூட் பண்ண முடிஞ்சிருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக எல்லா போராளிகள் குழுவும் முடிந்த வரைக்கும் இளைஞர்களை தங்களுடைய அணியில் சேர்ப்பதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், பயிற்சி கொடுப்பதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சேனல் 12 சேனல் 13 இதெல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வீணாக நீ அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை சாவ கொடுக்காத, ஒழுங்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு வெளியில் வா, லெபனான் சைடும் சிரியா சைடும் நீ சில தாக்குதலை நடத்திவிட்டு இதெல்லாம் வெற்றியின் முகடுகள் என்று காட்டினாய் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்ய போவதில்லை. அங்கு இருந்தெல்லாம் லெபனானில் நீ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் 1701 படி வெளியே வர வேண்டும். சிரியாவில் நீயே எனக்கு ஒரு பப்பர் ஸ்டோன் தான் வேணுங்கிற, ஆனால் நீ உள்ள நிறைய அட்டூழியங்களை செய்துவிட்டு அவற்றை கொண்டு தென்னவில் நடக்கக்கூடிய தாக்குதலில் இருந்து எல்லாவற்றையும் நீ மறைக்கிறாய் என்று இந்த ஊடகங்கள் சொல்லுகிறது. அதனாலே போர் நிறுத்தத்துக்கான ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறது. அடுத்தது ஹாஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களுக்கு முன்னால் நான் இந்த காணொலியில் சொன்னேன், அவர்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொமஸ்ட்ரிக் நாங்கள் எல்லா ஹாஸ்டேஜஸையும் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் உயிரோடு கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை என்று சொல்லி இருந்தது. அப்படி எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் உயிரோடு கொண்டு வர மாட்டோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை கேட்டு அந்த வாக்கை கேட்டு ஒரு 5 ஹாஸ்டேஜஸ் தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். அதை ஹமாஸோடைய தலைவரும் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய ஹம்சா என்பவரும் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். நல்ல காலம் அவர்கள் இறப்பதற்கு முன்னால் எங்களுடைய மெடிக்கல் டீம், அதாவது இந்த போராளிகள் 20,000 30,000 இருக்கிறாங்க, 50,000 60,000 இருக்கிறாங்கன்னு குழம்பிட்டு கிடக்குறாங்க இல்லையா. 4 முனிசிபாலிட்டி, அதுக்கு 453 54 நாளாக சண்டை, அதில் ஒன்றையும் சாதிக்க முடியலை. நான் உலகத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி அகண்ட இஸ்ரேலை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். எத்தனை பேர் சண்டை இடுகிறார்கள் என்பதை கூட தெரியாத இந்த இராணுவம் ஹாஸ்டேஜஸை நாங்கள் மீட்க மாட்டோம் என்று பகிரங்கமாக சொன்னதனால் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்து விட்டார்கள். இவங்க மெடிக்கல் டீம் போய் காப்பாற்றிச்சுங்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு மெடிக்கல் டீமும் இருக்கிறது. அந்த மெடிக்கல் டீமு இவங்களை சுற்றி இவங்க தற்கொலை பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. அவர் இஸ்லாமிக் ஜிஹாதோடைய அல் குட்ஸ் பிரிவுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார், இனி அவர்கள் எங்களையும் மீறி ஏதாவது செய்தால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று அறிக்கை விட்டிருக்கிறார். அதே போல் இஸ்ரேலுடைய ஆர்மி ஒரு தகவலை சொல்லுகிறது, 17,000 20,000 பேரை அதிகமாக கொண்டு விட்டதாக நத்தியானு சொல்லுகிறார். இது உண்மை அல்ல. போராளிகள் மிகவும் பலத்துடன் இருக்கிறார்கள். எதிரினோட பலத்தை குறைத்து கூறிவிட்டு நாம் நம்மளுடைய இராணுவ வீரர்களை இறப்பதற்கு விடுவது சரியல்ல என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 6,000 பேரை காசாவில் அரெஸ்ட் பண்ணிச்சு இஸ்ரேலிய இராணுவம். அந்த 6,000 பெரும்பகுதியினர் இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். அத்தனை பேரும் அதில் 4,200 பேர். இது என்ன எங்கேருந்து இந்த கணக்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இஸ்ரேல் மீடியா சொல்லுது 6,000 பேரை நாங்கள் கைது செய்திருந்தோம், 4,000 பேர் ஓடி போய் இதில் ஹமாஸில் சேர்ந்துட்டாங்க, அவங்க பாதுகாவலர்களை அடித்து அதில் கொஞ்சம் பேர் சகிதாக இருப்பாங்க, அவர்களை தள்ளிவிட்டு ஓடிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கு அது சொல்லுகிறது. இனிமேல் மேக்கரைக்கு வந்தால் மேக்கரையில் தொடர்ந்து பெரிய தாக்குதல்கள் நடக்கிறது. நேற்று கால்கிலா என்ற இடத்தில் இந்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் போராளிகளுக்கும் இடையில் சண்டை நடந்திருக்கிறது. அதில் இஸ்ரேலிய இராணுவம் 3 மணி நேரம் தொடர்ந்து சண்டையிட்டு பல இராணுவ வீரர்களை இழந்துவிட்டு அங்கிருந்து திரும்பி போயிருக்கிறது.
அதன் பிறகு ஒரு பஸ்ஸில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்திருக்காங்க. திடீர்னு ஒரு கும்பல் வந்து கல்லால் இறஞ்சிருக்கு. அங்கே கல்லும் பெரிய ஆயுதம்தான். கல்லால் அடித்து இருக்கிறார்கள். அதில் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அந்த கல்லால் அடித்தவங்க யாருன்னு கைது செய்து விட வேண்டும் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் கீழே இறங்கி தேடி இருக்கிறார்கள். அவர்கள் தனித்தனியாக சிக்கும்போது இந்த போராளிகள் அவர்களை சின்ன சின்ன துப்பாக்கிகளால் சுட்டு அழித்திருக்கிறார்கள். இப்படி நேற்று இரத்த பிரளயமாக நேற்று ஜெனின், மேக்கரை போன்ற இடங்களில், குறிப்பாக கல்கிலா என்ற இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மாண்டு இருக்கிறார்கள். அடுத்து நாம் ஹூத்தீஸுக்கு வந்தால், ஹூத்தீஸு தொடர்ந்து அமெரிக்கா தாக்கி கொண்டு இருக்கிறது. அவர்கள் நேற்று டெல்லவீவில் ஒரு தாக்குதல், டெல்லவீவில் ஒரு புல்டோசர் வந்து கொஞ்சம் பேரை கொண்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு தாக்குதல், அடுத்தது இலியட் துறைமுகத்தில் ஒரு தாக்குதல், MQ-9 சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் சுட்டு வீழ்த்திய MQ-9 சொல்லக்கூடிய அந்த வேவு பார்க்கக்கூடிய ட்ரோன்ஸோடைய மதிப்பு $448 மில்லியன். ஒரு ட்ரோன் வந்து 32 மில்லியன் ஆகுதான். அதை அடிக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்துறது 200 அல்லது 2000 அல்லது $3000 உருவாகக்கூடிய பெலாஸ்டிக் மிசில் தான். அதை அவர்களுடைய மொத்த கணக்கு, அமெரிக்காவினுடைய MQ-9 மட்டும் $448 மில்லியன் நமக்கு நஷ்டம் என்று அமெரிக்க இராணுவ அமைச்சகம் செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அடுத்தது ஹூத்தீஸோடைய ஒரு பெரிய அறிக்கை. அது என்னவென்று சொன்னால், நாங்கள் 22 நியூ பெலாஸ்டிக் மிசில்ஸ், மல்டி ஹெட்டட் நியூ பெலாஸ்டிக் மிசில்ஸை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது 22 பெலாஸ்டிக் அண்ட் விங்டு ஹைப்பர்சோனிக் மிசில்ஸ், அதாவது இறக்கை பொருத்தப்பட்ட, காற்றை விட அதிகமாக, சத்தத்தை விட வேகமாக போகிற ஏவுகணைகளை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். இது அமெரிக்கா எங்கள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதால் ஏற்பட்ட நிர்பந்தத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த போராளிகள் குழுக்கள் புதுசாக ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறார்கள், புதுசாக போராளிகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இந்த அரபு நாடுகளில் பல எதையுமே செய்யாமல், எந்த முயற்சியும் செய்யாமல் பாதுகாப்பை அமெரிக்காவுக்கு பட்டயம் எழுதி கொடுத்துவிட்டு இருப்பதால் தான் வெறும் கட்டடங்களை மட்டுமே கட்டுகிறார்கள். அவர்களால் எந்த புதிய கண்டுபிடிப்புகளும், விஞ்ஞான யுக்திகளும், விஞ்ஞான வளர்ச்சியும் வருவதில்லை. ஆக ஹூத்தீஸ் வந்து இப்போ அமெரிக்கா கொடுத்த அழுத்தங்களால் நாங்கள் புதிய வகை பெலாஸ்டிக் விங்டு மிசில்ஸை கண்டுபிடித்து இருக்கிறோம். அதை வைத்து நேற்று USS ட்ரூமேன் என்ற கப்பல் படையின் ஒரு பிரிவை தாக்கினோம். நன்றாக பலன் கிடைத்தது. அந்த கப்பல்கள் அழிந்தன, எரிந்தன என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய தாக்குதலை எக்காரணத்தை கொண்டு நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து வருகிறார்கள். அடுத்து நம்ம லெபனானுக்கு வந்தால், லெபனானில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து போர் நிறுத்த விதிகளை மீறி வருகிறது. ஆனால் தெற்கு லெபனானில் இருந்து பல இடங்களில் இருந்து அது பின்வாங்கி வெளியே வந்துவிட்டது என்ற தகவலும் வந்து கொண்டு இருக்கிறது. காசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வாழ முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எல்லோரும் சுட்டி காட்டுகிறார்கள். நேற்று மட்டும் 34 ரைடு பண்ணியிருக்கான், 71 பேரை கொலை செய்திருக்கிறான். அங்கே என்னன்னா, அவங்களுக்கு மழை தண்ணி அது இப்போ கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. அடுத்தது கடுமையான குளிர். இதுக்கடையில் இந்த டென்ட்டுக்குள்ளால் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை, இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதில் இவனுடைய ரெய்டு இவ்வளவுத்தையும் தாங்கி கொண்டு அந்த மக்கள் நிற்பதை ஒரு பெரிய அதிசயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. சில சம்பவங்களை டிவியில் காட்டும்போது அதை நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு கோரமாக இருக்கிறது. அதை ஓல்டு பாடிஸு நேற்று சொல்லியிருக்குது, எங்களால் எந்த புண்ணியமும் இல்லை, ஒரு குழந்தையை கூட நாங்கள் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று அங்கலாய்க்கிறோம். சர்வதேச நிறுவனங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போய்விட்டது. ICC வாரண்டு நேரத்தில் சில இஸ்ரேலிய இராணுவத்தினரை பல நாடுகளில் நாங்கள் கைது செய்த பிறகும் குழந்தைகள் ஃப்ரீசரில் சாவுறதை கூட எங்களால் தடுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டு இருக்கிறார்கள். அதையே உலக நிறுவனங்களில் மிகப்பெரிய தோல்வி என்று எல்லா ஊடகங்களும் சுட்டி காட்டுகின்றன. இனிமே ஒரு முனாஃபிக்கு கூட்டம் இருந்து பாருங்கள், பாலஸ்தீனன் அதாரிட்டி, அவன் வந்து அல் ஜசீரா நெட்வொர்க்கை மேக்கரையில் ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்கான். அது அல் ஜசீரா வருத்தப்பட்டிருக்கு. நாங்கள் இஸ்லாமிய உலகத்திலும் உலக மக்களிடையேயும் ஒரு பெரிய விழிப்புணர்வை சர்வதேச நிகழ்வுகளில் அவற்றிற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகளை எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். அந்த நிலையில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால்,
எங்களை தடை செய்து இருக்கிறீர்கள், இந்த சண்டைக்கு எதிராக நான் சர்வதேச நீதிமன்றங்களில் சண்டையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு முனாஃபி கூட்டத்தை மேக்கரையில் உள்ள வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு சண்டையும் போராளிகள் போட வேண்டியது இருக்கிறது. இது வரலாற்றில் நாம் மிகவும் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது. இவ்வளவு தூரம், அதாவது 45,000க்கு மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள் இவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகும், 1,09,000க்கு மேற்பட்டவர்கள் காசாவில் காயப்படுத்தப்பட்ட பிறகும், அவர்களுக்கு உணவும் தண்ணியும் கிடைக்காமல் தடுக்கின்ற எல்லா வகையான விஷயங்களையும் இஸ்ரேல் செய்து வருகிறது. இதற்கிடையில் ஒரு முனாஃபிக்கு கூட்டம் மேக்கரையில் இந்த வேலையை செய்கிறது என்று சொன்னால், அந்த செய்திகள் வெளிவராமல் இருப்பதற்கு ஒரு வேலையை செய்கிறது என்று சொன்னால் அதை என்னவென்று சொல்ல முடியும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற முனாஃபிக்குகளால் இஸ்லாத்தையோ அதை நம்பி போராடுகின்ற போராளிகளை வீழ்த்தி விட முடியாது. இன்னும் அடுத்தால ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் என்னன்னா, பைடன் அவருடைய ஆலோசகர்களோடு ஈரானுடைய அணு ஆயுத சக்திகளை அணு ஆயுத உலைகளை குண்டு போட்டு அழிப்பதற்கு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ட்ரம்ப் ஆட்சிக்கு வரல, அதுக்குள்ளால அவரும் ஈரானுடைய அணு உலைகளை நாம் அழிக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அடுத்து நீங்கள் சிரியாவுக்கு வந்தால், சிரியாவில் அல் மத்ரா டேம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அணைக்கட்டை நேற்று இஸ்ரேலிய இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது. ஹெஸ்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹயாத் தஹ்ரீர் ஷாம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த அலிப்போவில் நேற்று இருந்த இராணுவ தளங்களை அழித்திருக்கிறது. அதன் மீது குண்டுகளை போட்டிருக்கிறது. அடுத்து அதே போல் ஹும்ஸு, டமாஸ்கஸ் இந்த இடத்தில் பல தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆனால் ஹெச்டிஎஸ் திருப்பி தாக்கும் என எதிர்பார்த்தால் அதனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சவுதிக்கு ஒரு அழைப்பு வந்துதான் அங்கே போகிறாராம். அவர்கள் அதை பீட்டிக் கொள்கிறார்கள். நாங்கள் முதலாக எங்களுடைய அமைப்பை சார்ந்த ஒருவர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார் என்று அவர்களை டெரரிஸ்ட் லிஸ்டில் இருந்து நீக்கணும். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த ஹெச்டிஎஸ் தலைவர் ஜூலானிக்கு இருக்கக்கூடிய வாரண்டை ரத்து செய்யணும், அல்லனா கால் பேக் பண்ணணுங்கிறத தவிர அவங்க இப்போ எந்த பிழையும் இல்லை. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய டெல்லவிவ் தோல்விகளை, ஜெருசலத்து தோல்விகளை, இஸ்ரேலில் ஏற்பட்ட தோல்விகளை, காசாவில் ஏற்படுகின்ற தோல்விகளை எல்லாம் மறைப்பதற்கு சிரியாவில் தான் நடத்தி வருகின்ற அந்த தாக்குதல்களை பெரிதாக காட்டி நெத்தன்யாஹு அங்கே பிழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் அதை நம்பவில்லை. நேற்று தற்கொலை செய்ய போன அந்த அழைத்து வந்தவர்களுடைய செய்தி வந்தவுடன் அவர்கள் மீண்டும் நெத்தன்யாஹுவுடைய வீட்டை சுற்றி போராடி கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.